கோசல நாட்டிலே பெரும் வீரர்கள் கிடையாது. காரணம், எதிர்த்து போராடக்கூடிய எவரும் எதிரே இல்லை. பேரவை தலைவர் அவர்களே, நான் கடன் குறித்து இந்த மாமன்றத்தில் விளக்கி இருக்கிறேன். இந்த கடன் என்ற ஒரு சொல்லுக்கு கடமை என்பதற்கான ஒரு பொருளும் இருக்கிறது. புறநானூற்று பாடலிலே ஒவ்வொருவருக்கும் சமூகத்தில் என்ன கடமை இருந்தது என்று சொன்னார். ஈன்று புறந்தறுதல் என்றலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிர்வாள் அறிஞ்சமம் உருக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை என்று ஒவ்வொரு கடனையும் புறநானூறு ஒவ்வொருவருக்கும் வகுத்து தந்திருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன கடன் இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடன் வைத்திருக்கிறார். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர் என்பதறிகை வேண்மிகு தானே வேந்தற்கு கடனை என்று புறநானூறு சொல்லுகிறது. மன்னன் தான் உயிர் என்பதாக அவன் கருதி இந்த நாட்டு மக்களை எந்த ஆட்சி முறையினுடைய கேட்கிறானோ அது அந்த மன்னனுடைய கடமை. அவன் அந்த உயிராக இருக்கிறான். தமிழ்நாட்டு மக்களுடைய உயிராக தமிழ்நாட்டு மக்களை தான் கருதி தான் அவர்களுக்கு உயிராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவருடைய கடனாக கருதுவது வள்ளல் பெருமான் சொன்னதைப் போல என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பணி செய்வதே தன்னுடைய கடனாக கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் இந்த நேரத்திலே வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களுடைய நல்லாட்சியிலே அந்த ஆட்சி நடக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை நாம் அனைவரும் போற்றி பாராட்டுகிறோம். கம்மன் சொன்னான், கம்பராமாயணத்தை எழுதுகிற போது கோசல நாட்டினுடைய வளத்தை சொல்லுகிற போது மிக அருமையாக ஒரு பாட்டிலே சொல்வான். வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை ஒரு பொய்யுரை இன்மையால், வெண்மை இல்லை பல கல்வி மேவலால் என்று சொன்னான். கோசல நாட்டிலே வள்ளல் தன்மை கிடையாது, காரணம் அங்கே வறுமை இல்லை. கோசல நாட்டிலே பெரும் வீரர்கள் கிடையாது, காரணம் எதிர்த்து போராடக்கூடிய எவரும் எதிரே இல்லை. உண்மை இல்லை, காரணம் அங்கே ஒரு பொய் உரை இல்லை. வெண்மை இல்லை பல கேள்வி மேன்மையால், அறியாமை என்பது அங்கு இல்லை, காரணம் அந்த கோசல நாட்டிலே கல்வி வளத்திற்கு அள்ளி கொடுத்த வள்ளல் இருந்தான் என்ற காரணத்தினாலே. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.